ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க நீங்க விரும்ப இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்குரிய வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. உங்களுக்கு கொடாபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமடி, பாவிகளுடைய வழியில் நிற்காதபடி, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் நாங்கள் தியானமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இவ்வளவு காலம் ஆண்டவரே இது பாவமா இது பாவமா என்று சொல்லி எங்களுடைய நாங்கள் இருதயத்தை நாங்களே திருப்திப்படுத்திக் கொண்டிருந்த நாட்கள் உண்டப்பா. இந்த நாட்களை நாங்கள் அதை வெறுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் வேண்டாம் என்று சொல்கிறீரோ அந்த காரியத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அதை எங்களை முற்றிலுமா அழித்து போடுங்க ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அப்பா அதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை முழுமையா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026ஆம் வருடத்துல ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்க எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த காரியங்கள் சீர்கேடுகள் இருக்கிறதோ ஐயா அதெல்லாம் எங்களை விட்டு மாற்றி போடுங்க. பரிசுத்தத்தில் வளர்ந்தோங்க கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.